கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1737க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 49 5வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன். யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது, ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பலனாயிருப்பார். கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பலனாயிருப்பார். ஏதோ ஒரு காரியத்தில் பலன் குன்றி இருக்கிற மகளே, பலன் குன்றி இருக்கிற மகனே, கர்த்தர் உனக்கு பலத்தை தருகிறார். அவருடைய பார்வையிலே நீ செம்மையாய் வாழ்வாயானால் கர்த்தருடைய பார்வையிலே கனத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய பார்வையிலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும். தினந்தோறும் ஆலயத்திற்கு போகலாம், வேதம் வாசிக்கலாம், ஆராதிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் பரிசுத்தமாய் இருப்பீர்களானால், செம்மையாய் இருப்பீர்களானால் நிச்சயம் கனமடைவீர்கள். வாழ்க்கையில் கனம் இல்லையே, வேலையிலே கனம் இல்லையே, வாழ்க்கையே சோர்ந்து போகிறதே, கலங்க வேண்டாம். என்னுடைய வாழ்க்கை பலன் குன்றி இருக்கிறதே, சரீரம் பலன் குன்றி இருக்கிறதே, கலங்க வேண்டாம். கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் செம்மையாய் இருப்பீர்களானால் கனமடைவீர்கள். பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் கர்த்தரிடத்தில் ஹல்லேலூயா பார்வையில் கனம் பெறுகிறார்களோ அவர்கள் நிச்சயம் கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தருடைய பார்வையில் செம்மையாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும். பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு உங்கள் பலனை கொடுப்பீங்கப்பா. ஆண்டவர் பவுல் சோர்ந்து போயிருந்த பொழுது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீங்களே. இன்றைக்கு யார் யார் பலன் குன்றி இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் பலன் தாங்க. வாழ்க்கையில், தொழிலில், வியாபாரத்தில் பலன் தாங்க. நஷ்டப்பட்ட காரியங்களை லாபமாக்கி கொடுங்க. மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, நீ வேலை தேடிக்கொண்டிருக்கலாம். வேலை ஒருவேளை இதுவரை கிடைக்காமல் கூட இருக்கலாம். இதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன்னை கனம் பண்ண போகிறார். உனக்கு ஒரு புதிய பலன் தரப்போகிறார். உன் பிள்ளைகளுக்கு உனக்கு புதிய பலனும் புதிய கனமும் தருவார். நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கிப்பார், பரிசுத்தமாய் ஜீவி, செம்மையான வழியிலே நட. கர்த்தர் உனக்கு பலன் தருவார். ஒரு புதிய பாதையை கர்த்தர் உனக்கு அமைத்து கொடுக்க போகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.